சப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் சில பேர் அப்ராட் போயிருக்காங்க. படிச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கும். மச்சான் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற, நீ உனக்கான கோலை நீ அச்சீவ் பண்ணுற பத்தியா, உன் மேலே எனக்கு பெரிய மரியாதை வருது அப்படின்னு நான் மனசு விட்டு பாராட்டியிருக்கேன். பட் சில பேர் இந்த ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே ஓவர் சீன் போடுறது. அது எந்த மாதிரி சீன்னா, இங்கே இருக்கிறவங்க பார்க்குற வேலையெல்லாம் இது ஏதோ பெரிய அவங்களுக்கு நைட் மேர் மாதிரியும், இங்கே பார்க்குற வேலையெல்லாம் அவங்களுக்கு ஏதோ தீண்டத்தகாத வேலை மாதிரியும், ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து வந்து குதிச்ச மாதிரியும் ஒரு சீனு. எதுக்கு இப்படி? இங்கே தானே பிறந்தீங்க, இங்கே தானே வளர்ந்தீங்க, சின்ன வயசில் கக்கா போனால் இங்கே தானே கழுவி விட்டுருப்பாங்க, ஃபாரின் போய் கழுவி விட்டு கூட்டின்னு வந்தாங்க இல்லைல்ல. ஸோ பார்க்குற பீப்புள் கிட்டலாம் கைண்டாக பிஹேவ் பண்ணணும், சரிங்களா? ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்கன்னா வெயிட்டர்கிட்ட கைண்டாக நடந்துக்கணும். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பார்த்தா ஒரு வணக்கம் வைக்கணும். காலையில் வர சானிட்டரி ஒர்க்கர்ஸை பார்த்தா சின்னதாக ஸ்மைல் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் ஃபாரினுக்கு படிக்க போனாலும் சரி, படிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாலும் சரி, உங்களுக்கு கொம்பெல்லாம் முளைக்கல, நீங்களும் எங்களை மாதிரி ஒரு ஆள் தான். இந்த கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோதான், சரிங்களா? கைண்டாக பிஹேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா நாங்கள் உங்களை வச்சு செய்வோம்.